அந்த 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வராரு, அடுத்த 1 மணி நேரத்தில் அவர் வராருன்னா எங்கே இருக்குது? பார்த்தீங்கன்னா இது ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஃபர் போட்டு வச்சுருக்காங்க, செந்தில் பாலாஜி அறக்கட்டளைன்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வெல் பிளான் தான் சொல்லணும். அரசே இங்கே தப்பாக தான் இருக்குது. அப்போ இதே வந்து என் பையனும் பார்க்க ஆசைப்பட்டான் தான், அவனை கொண்டாந்து வந்துச்சு எங்கே வெண்ணமலை இருக்கக்கூடிய பைபாஸ் ஏரியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவனை அங்கே காமிச்சு வச்சு கொண்டு வீட்டில் விட்டுட்டு தான் நான் வந்தேன். ஏன்னா என் பையனோட சேஃப்டி எனக்கு முக்கியம், கும்பல் எப்படி இருக்குன்னு தெரியாது. இதே இடத்துல நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன், ஒரு குழந்தை அழுது, நான் கொண்டு வெளியே விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சரி வந்த முகத்தை மட்டும் பார்த்துட்டு போகலான்றதுக்காக தான் மறுபடியும் வந்து நின்னேன். 2 போலீஸும் ஒரு லேடி எஸ்ஐன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. அவங்க தள்ளினால தான் இந்த இடத்துல வந்து ஒரு 5 பேர் மயக்கம் போட்டு விழுந்தது. ஸ்கூட்டருக்குள்ளே ஒருத்தவங்க கால் மாட்டிக்கிச்சு, எடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் க்ரௌடில் என்னாலே பேலன்ஸ் பண்ண முடியல, மூச்சு திணற வந்தது எனக்கு. அதனால பாயிண்ட் ஆஃப் கருத்து ஒவ்வொரு பக்கம் இருந்தாலும் ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பக்கா பிளான் தான் சொல்கிறாங்க. தாவேக்கா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிவிக்கு வந்து எல்லா இடத்துலேருந்து மாநாடு நடத்தியிருந்தார். எங்கேயாவது வந்து ஒரு நியூஸஸ் வந்துதா? எதுவுமே கிடையாது. பக்கா பிளானிங்காக தான் போயிடுது, எல்லாமே பக்கா பிளானிங்காக போயிடுது, எதுவுமே இல்லை. அப்போ இங்கே மட்டும் இது வரைக்கும் வந்துன்னா என்ன காரணம்? அது கொடுத்த இடம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை. இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். சொல்ல ஸ்ப்ரெட்டடாக தான் இருக்குது, ஸ்கேட்டட் தான். லோக்கல்னால் இதே 40 பேர் இங்கே கிடையாது, எல்லாம் சுற்று வட்டாரம் வந்திருக்கிறது. இல்லை வெள்ள கோயில் போட்டிருந்தாங்க, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸே தெரியாது. ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி போஸ்டிங்கில் இருக்க பையன் தான் மோகன் சொல்லிட்டு அவரு இறந்துருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காரு, எல்லாமே வெள்ள கோயிலில் 2 பேர் இறந்துருக்காங்க, அரவக்குச்சியில் இறந்துருக்காங்க, இங்கே இருந்திருக்காங்க, வெங்கமேடு ஏரியாவில் இருந்திருக்காங்க, ரத்தனசாலை ஏரியாவில் இருந்திருக்காங்க. இருக்கலாம் இதே ஆமாம், சுற்று வட்டாரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. ரன்னிங்கில் இருக்கக்கூடியவருக்கு தான் காலையிலேயே வந்து பார்த்தேன் கொஞ்சம் க்ரௌடாக தான் இருந்தது. அப்போ இருக்கப்போ வந்து அந்த க்ரௌட் கம்பல்சரி கூடும், பையனை கூட்டிகிட்டு வந்தால் முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பாலத்து மேலே நின்று பார்த்தேன். பாலத்திலே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் யாரும் வெளியே நிற்கல, வெளியே நின்னாங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வந்து அந்த வேனுக்குள்ளே ஏறி உட்காந்துட்டாங்க. அதை மேலேருந்து பார்த்துட்டு தான் இருந்தோம். அந்த இடத்துலேயே கீழே விழுந்தாங்க, பாலத்துலேருந்து கீழே பார்த்தோம். அந்த பக்கம் வந்தோம்னா பாலத்துக்கு அந்த பக்கம் வந்தோம்னா விஜய் சார் மேலே ஏறி நின்று தான் கை காமிச்சதுக்கப்புறம் அந்த கும்பல் கொஞ்சம் குறைஞ்சிது. அப்புறம் வண்டி வெளியே வந்தது. இப்படி நிறையா விஷயங்கள் இருக்க போதுன்னா வச்சுக்கலாம், கிளியராக வந்து பார்த்தா செக் பண்ணா வச்சுக்கலாம், தப்பு யார் மேலே இருக்குன்னு ரீசன் வந்துடும். அது ஒரு டாபிக் சொல்ல வந்ததுக்கப்புறம் இதே தான் இருந்துச்சு. இதே வந்து வச்சுக்கலாம், போன தடவை வந்து நினச்சிக்கலாம் எடப்பாடி ஐயா பேசினார், செந்தில் பாலாஜின்னு சொன்னோன்னே இங்கே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே டாப்பிக்கை மாற்றி அந்த வீடியோ வந்து போட்டது வேறு ஆடியோ போட்டுதான் பிரச்சனை வந்திருக்கும். எல்லாமே ப்ராக்டிக்கலாக நல்லா டீப்பாக திங்க் பண்ணணும்னு வச்சுங்களேன். பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு அவங்கவுங்களுக்கே தெரியும். சின்ன பசங்களுக்கே தெரியுது, இங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்கும் யார் பண்ணனாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போ பெரியவங்க, எனக்கு அரசியலை பற்றி தெரியாது, இருந்தாலும் அரசியல் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இன்னும் நிறையா தெரியும்.